ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்ல ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எப்போல்லாம் நெல்லிக்காய் நம்மளுக்கு சீப்பாக கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ஹோம்மேடான ஹெல்த்தியான நேச்சுரலான ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம த்ரூ அவுட் த லைஃப் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக லீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கப்பூர்லேயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நெல்லிக்காய் அன்றைக்கி தமிழ் கடையில் பார்த்துருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். சீடெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 300 கிராம் அளவு இருந்துச்சு. நல்லா ஒரு பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு இது கூட வந்து இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாங்க பீட்ரூட்டில் இல்லாத ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது. நெல்லிக்கனியும் பீட்ரூட்டை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் முதல்ல நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பரில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கிறேன். கேரட் துருவுறது இருந்தால் கூட அதில் கூட துருவி எடுத்துக்கலாம். ஆனால் மிக்சியில் மட்டும் போட்டு அடிச்சிடக்கூடாது, ஏன்னா அதில் நிறைய சாரெல்லாம் வந்து வெளியாகிடும். ஹார்ட்டில் உள்ள பிளட் வெசல்ஸில் உள்ள அடப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் தான் எடுத்துருந்தேன். ஸோ அதையுமே பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்களேன், நெல்லிக்காய் எந்த அளவுக்கு சூப்பராக துருவி கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு நம்ம கொட்டியாக சுருனா மட்டும்தான் கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆகும். இந்த ஆம்லா பாச்சக் பவுடர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 2 அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் சேர்க்குற நம்ம அந்த பீட்ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்துட்டு பீட்ரூட்லேயும் நெல்லிக்காயிலையும் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது கூடவே இது வந்து ரொம்ப நேச்சுரலாக ஆர்கானிக்காக நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது இன்னுமே பெஸ்ட்டு. இது நம்ம டெய்லி டோஸ் ஆஃப் இம்யூனிட்டி வந்து நல்லா சூப்பராக வந்துட்டு பூஸ்ட் பண்ணி நம்ம உடம்பையே வந்துட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணி ஒரு புத்துணர்ச்சியோடு வந்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து சேர்க்குற அந்த ஜீரகத்தூள், கருப்பு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் இந்த ஜிஞ்சர் பவுடர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவராக நம்ம டைஜஷனுக்குமே ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் இதை கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உடம்புக்கு செட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட செஞ்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளட் வெசல்ஸ்க்கும் சரி, நம்மளோட ஸ்கின்னுக்கும் சரி, இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் அவ்வளோ ஒரு மேஜிக் பண்ணி கொடுக்கும் இந்த பவுடரு. இது பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட நெல்லிக்காயும் பீட்ரூட்டையும் துருவி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். நல்லா சன்லைட் அடிக்குது அப்படின்னு சொன்னாக்கா 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துடும். நான் வந்துட்டு எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு அளவுக்கு தான் என்னால் ட்ரை பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த அளவுக்கு ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் ஃபார்மில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். பாருங்கள், 3வது நாள் எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஓப்பனில் வச்சு நீங்கள் காய வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா மேலாப்பில் ஒரு மெல்லிசான ஒரு ஷாலோ இல்லை காட்டன் துணியோ பொத்தி வச்சு காய வைங்க. அப்போ தான் தூசி எதுவும் விழுகாமல் இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ட்ரை ஜிஞ்சர் நான் வந்து முழுசாக எங்கிட்ட இருந்துச்சு, அது நுணுக்கி எடுத்துக்கிறேன். அது உங்கள்கிட்ட பவுடர் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஜீரகத்தூள் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவுமே முழுசாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் நம்ம அரைக்க தான் போகிறோம். பிளாக் பெப்பர் பொடி நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்துட்டு நான் தோராயமாக வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா பிளாக் சால்ட் வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஸ்வீட்னஸ்க்கு வந்துட்டு நான் வந்து இந்த பனங்கல்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இன்னுமே உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தேவை அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். ஆட் பண்ணுற அந்த பொருளெல்லாம் உங்கள்கிட்ட பவுடர் ஃபார்மில் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா முழுசாக இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம், பவுடர் ஆயிரும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கிறணும். நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஈஸியாக வந்துட்டு தண்ணியில் டைலூட் ஆயிரும். எனக்கு வந்து ரொம்ப காயிலன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ ஓரளவுக்கு தான் என்னால் வந்துட்டு பவுடர் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே தாங்க, பரவாயில்ல, எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே ஓகே தான். எங்கள் வீட்டில் பசங்க சாப்பிட்டுக்குவாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு கப்புக்கு எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவு நார்மல் பிளைன் வாட்டரை சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச சியா சீடையும் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ தேவைப்பட்டால் உங்களுக்கு கூலாக வேணும் அப்படின்னு சொன்னாக்கா ஐஸ் க்யூப் கூட ஆட் பண்ணி சாப்பிடலாம். பட் வந்துட்டு நெல்லிக்காயும் அதுக்கப்புறம் அந்த சியா சீடும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா வெதுவெதுப்பான சுடுதண்ணி ஊற்றி கூட சாப்பிடலாம். இல்லைன்னா டாக்டரை கூட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நான் முதல் கொண்டு நம்மளில் நிறைய பேர் செய்கிற ஒரு மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு உடனே வந்துட்டு டிஸ்கார்ட் பண்ண மாட்டோம். அதை ஒரு நாளாவது அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை தூக்கியே த்ரோ பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி த்ரோ பண்ணுறப்ப நம்ம டக்குன்னு ஒரு சிங்க்லேயோ இல்லை வந்துட்டு ஒரு டாய்லெட் பவுல்லையோ இல்லை சும்மா வெளியில் வந்துட்டு தரையில் அதாவது செடி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, புல் இந்த மாதிரி அது மேலேயோ ஊற்றி விட்டுறக்கூடாது. அது ரொம்ப வந்துட்டு கெடுதலானது. நமக்கும் கெடுதல், நம்மளை சுற்றி உள்ள சுற்றுப்புற சூழ்நிலையும் ரொம்ப பாதிக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இதை எப்படி வந்துட்டு நம்ம டிஸ்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இந்த மாதிரி
அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஆயிலை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே நல்ல ஒரு பவுச் மாதிரி எல்லா கார்னரையுமே நல்லா வந்துட்டு ஃபோல்டு பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் கூட வந்துட்டு எங்கேயுமே லீக்கேஜ் வராத அளவுக்கு கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கவனமாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அழகாக சீல் பண்ணி எடுத்துடலாம். கண்டெய்னரோடையே வந்துட்டு இந்த பவுச்சை வந்துட்டு அப்படியே நம்ம ஃப்ரீசரில் நல்லா செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 6 to 8 ஹவர்ஸ்லேயே நல்லா வந்துட்டு கெட்டியாயிரும். இந்த ஆயில் நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா எப்படி நம்ம டிஸ்கார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் கொஞ்சம் மெனக்கடுற மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆயில் எந்த மாதிரி தான் டிஸ்கார்ட் பண்ணுவேன். நம்ம சிங்க்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் ஊற்றினா மெல்ட் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பாக வந்துட்டு அடப்புங்கிறது கொஞ்சம் நல்லா வரத்தான் செய்யும். ஒரு தடவை இல்லைன்னா 2வது தடவை 3வது தடவை கண்டிப்பாக சோக் ஆகிரும். அதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இது ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா இதுக்குன்னே வந்துட்டு இந்த ஆயில் வந்துட்டு நல்லா கெட்டியாக்குறதுக்கு ஒரு பவுடரே வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. அதை கூட வாங்கி நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சீசன் அப்போ கொஞ்சம் நிறைய பல்காக வாங்கிடுவோம். கையில் உரிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதே மாதிரி உரிக்கவும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடப்போ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் இல்லை ஒரு அவசர ஆத்திரம் அர்ஜென்ட்டு டைம் சுத்தமாக இல்லை ஃபாஸ்ட்டாக ஒரு ஒர்க்கை முடிக்கணும் அப்படிங்கிறப்பையும் சரி இந்த ஹேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ரீத்தி ஜுடியாக் மிக்சியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜாருக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு பிளேடு கொடுத்துருப்பாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பச்சை பட்டாணி எவ்வளோ ஆட் பண்ணணுமோ அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி பல்ஸில் வந்து அரைச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு பட்டாணி தனியாகவும் தோல் தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும். இதில் வந்துட்டு அப்படியே 100% வந்துட்டு ஓப்பன் ஆகி க்ளீன் ஆகிரும்னு சொல்ல முடியாது. ஒரு 85% வந்து ப்ராப்பராக வந்துட்டு நல்லா வந்து நம்மளுக்கு பிரித்து கொடுத்துரும். ஒரு 10-15% தான் இந்த மாதிரி இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் வந்து நல்லா லூஸ் பண்ணி கொடுத்துருக்கும். நம்ம டக்குன்னு வந்து உரிச்சு எடுத்துக்கலாம். டைம் இல்லாத சமயத்தில் அவசர ஆத்திரத்துக்கு இந்த ஹேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சீசனப்போ இந்த மாதிரி பல்காக உரிச்சு எடுத்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 3 மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக நம்ம சேனல் பார்க்குற நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து நான் திரும்பவுமே உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எந்தெந்த பயிரெலாம் வந்துட்டு முளைக்கட்ட போகிறோமோ அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டியில் வேணும் அப்படிங்கிற மாதிரி மெஷர் பண்ணி தனியாக எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டியாச்சும் நல்லா வாஷ் பண்ணணும். நான் இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து, பச்சை பயிறு இது 3 எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துடணும். நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை வந்து நல்லா வடித்து எடுத்துகிட்டு நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நல்ல தண்ணியில் ஒரு 10 மணி நேரமாச்சு ஊற வச்சு எடுக்கணும். ஊறுற டைம் ரொம்ப முக்கியம். நான் ஒரு காலையில் நேரம் ஒரு 10 மணிக்கு நான் ஊற வைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியிலே வச்சு ஊற வைக்கணும். ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸோ நைட்டு ஒரு 10 மணி போல் இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பயிர் வந்து நல்லா வந்து ஊறி உப்பி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு முளைக்கட்டி வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்துட்டு கொலாண்டர், அதாவது நம்ம வீடுகளில் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வீட்டில் உள்ள நார்மல் காட்டன் வேஷ்டி, அப்படி இல்லைன்னா ரேஷனில் கொடுக்குற அந்த காட்டன் சாரீ இது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவுமே நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொலாண்டரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து நல்ல ஒரு கனமான ஒரு ஈர டவலை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். கொஞ்சம் கூட வந்துட்டு கேப்பே இல்லாமல். ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தண்ணி கிண்ணி வந்துட்டு கீழே வந்துட்டு ட்ரெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை கவர் பண்ணுறதுக்காக நம்ம கீழே ஒரு பேசினும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த டவலை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டோம். காலையில் எடுத்து பார்க்கலாம். ஒரு 6-6:30 போல் நான் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பயிரில் இருந்த கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த பேசினில் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்காகத்தான் நம்ம வந்துட்டு இது கீழே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே கனமான ஈர டவலை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணியை வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறணும். அந்த டவல் வந்து காய விட்டுறக்கூடாது. அதே சமயத்தில் எங்கேயும் வந்துட்டு அடிக்கடி ஓப்பன் பண்ணியும் பார்க்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஈவினிங் போல் ஒரு நைட்டு ஒரு 7-8 மணி போல் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதோட அந்த கொலாண்டரோட கீழ்ப்பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா கீழே வழியாக கூட வந்து நீட்டிட்டு வந்திருக்கும். ஸோ அவ்வளோ முளைப்பு திறன் வந்து சூப்பராக இருக்கும். இதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆயிரும். இன்னொன்று வந்துட்டு அதில் அந்த அளவுக்கு வந்து சத்துக்கள் கிடைக்காது. அதுக்கப்புறம் ரூட்ஸ் கூட ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அது சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. லைட்டாக கசப்பும் தட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த டைமில் வந்துட்டு நம்ம எடுத்துடணும். இப்போ பாருங்களேன், எந்த அளவுக்கு வந்துட்டு அது அப்படியே அடமெண்ட் க்ரீப்பர் மாதிரி பிடிச்சிருக்கும். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ வந்துட்டு அந்த முளைப்பு திறன் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியோ இல்லை அப்பப்போ யூஸ் பண்ணுற மாதிரியோ ரெடி பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி வந்து நம்ம ஊற வச்ச பயிரை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஹாட் பேக்கில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாலும் நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுவுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறது தான் ஸ்ப்ரவுட்ஸுங்க. இதுக்குன்னு தனியாக நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கர் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வீட்டில் உள்ள சாதாரண இந்த மாதிரி கொலாண்டரை யூஸ் பண்ணியே நம்ம வந்துட்டு அழகாக ஸ்ப்ரவுட்ஸ் மேக் பண்ணிக்கலாம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இதை பற்றி கேட்டிருந்தீங்க. நான் டீட்டெயில்டாக நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். துணியிலையுமே நல்லா வந்துட்டு முளைக்கட்டி வரும். அதுவுமே நல்லா சூப்பராக தான் இருக்கும். இதே மெத்தட்லேயே வந்துட்டு நம்ம ராகியையும் ஊற வச்சு இதே மாதிரி முளைக்கட்டி எடுக்கலாம். அதே மாதிரி தான் நான் ஊரில் இருக்கும்போது நார்மலாக ஒரு வேஷ்டியில் முளைக்கட்டி வச்சு நல்லா நிழல் காய்ச்சலாக காய்ச்சி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நம்மளாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாத்திரத்தோட உள்பக்கம் நல்லா பக்காவாக இருக்கும். ஆனால் பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ண தான். இப்போவுமே இதை நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகத்தான் இதை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. சாதாரணமாக நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற அந்த பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வந்துட்டு வினிகரு, இது கூட விம் லிக்விடு, கொஞ்சம் சால்ட்டு, அப்புறமா கொஞ்சம் பழசாக போனால் கொஞ்சம் வேஸ்ட்டாக போனால் தேவையில்லாத லெமன் இருக்கும்ல, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த 5 பொருள் போதுங்க இந்த மாதிரி பிளாக்காக உள்ள அந்த பேனோட பேக் சைடை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ தேவையான நம்மளுக்கு எவ்வளோ வந்துட்டு கரை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2-3 பேன் சேர்த்து வச்சு ஒரே நாளில் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு பேனுக்கும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணாமல். ஸோ நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு பேன் தான் க்ளீன் பண்ணேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கும் முதல்ல ஒரு சின்ன யூஸ் பண்ணாத ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம நல்லா ஒரு பெரிய 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இந்த பேக்கிங் சோடா கூடயே வந்துட்டு அதே அளவு வந்துட்டு வினிகரையும் சேர்க்கலாம். வினிகர் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு நுரைச்சி பொங்கி வரும். எந்த அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடாவும் வினிகரும் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கே வந்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த மாமா லிக்விட் எடுத்திருக்கேன். நம்ம விம் ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் வினிகர்லாம் எடுத்த அதே மெஷர்மெண்ட்லேயே வந்துட்டு நம்ம மாமா லிக்விடும் எடுத்துக்கணும். அது கூடவே வந்துட்டு சால்ட்டு, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சாதாரண இந்த மாதிரி தூள் உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டு லெமனையும் நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம். ஸோ இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்துட்டு பேனில் கருப்பாக இருக்கோ அந்த இடம்லாம் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த ஸ்டெயின் மேலே நல்லா எஃபெக்டிவாக வேலை செய்யும். நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடும். இப்போ இன்கேஸ் ரொம்ப ஸ்டபனாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம மெட்டல் ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்க்ராப் பண்ணி எடுக்கணும். ரொம்பலாம் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. நான் இந்த லிக்விட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னுமே வந்துட்டு நல்லா ஸ்டபனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக திரும்பவும் பேக்கிங் சோடாவும் வினிகரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு அது வெளியாகிறதுக்காக. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு அங்கே அந்த இடத்துல கரை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு இது ரொம்ப சிரமமாக இருக்குது, இவ்வளோலாம் நான் வந்துட்டு கஷ்டப்பட முடியாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா பார் கீப்பர்ஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே வந்துட்டு ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. ஸோ அது இங்கே லோக்கலில் இந்த லசாடா அதுக்கப்புறம் ஷாப்பிலையும் கிடைக்கிது, நம்ம ஊரில் அமேசான்லேயும் கிடைக்கிது. ஸோ அதை கூட ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா லைட்டாக வந்துட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே டக்குன்னு பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ பாருங்களேன், நான் வந்துட்டு ஸ்க்ரப்பர் போட்டு தான் நான் க்ளீன் பண்ணுறேன். நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகி சூப்பராக கிடச்சிரும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து புதுசு மாதிரி ஆயிரும், உள்ளவும் சரி வெளியிலையும் சரி. இது வந்து நல்ல அடி கனமான ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இந்த ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நார்மலாக வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மெலிசாக இருக்கிற சில்வர்லாம் பார்த்திங்கன்னா அந்த கரை ரொம்ப ஸ்டபனாக பிடிச்சிரும். அது வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பவுடர்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எந்த அளவுக்கு அது க்ளீன் ஆகும்னு எனக்கு வந்து சொல்ல தெரியல. பட் ட்ரைப்ளையில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. பாத்திரத்தை எப்பயுமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு டவலை வச்சாச்சு நல்லா வைப் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீப் பண்ணணும். சாப்பரில் இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மீட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்கனோ இல்லை வந்து ஒரு முட்டையோ வந்து நம்ம அடித்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேடு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மூடி எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி அந்தளவுக்கு விரும்புகிற மாதிரி இருக்காது. ஸோ அடுத்து ரீயூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஹேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாக இப்போ வந்துட்டு எப்பவும் போல் நம்ம விம் லிக்விட் இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணால் கூட ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் வந்து இருக்க தான் செய்யும் லைட்டாக வாச்சும். அது என்னமோ தெரியலங்க, ஏற்கனவே கையில் கட்டு வாங்கினதுனாலேயே என்னமோ எனக்கு வந்துட்டு இந்த மிக்சியில் உள்ள பிளேடு கூட பயப்பட மாட்டேன். அது கூட கொஞ்சம் கை விட்டு நான் வாஷ் பண்ணிடுவேன். பட் இந்த சாப்பரை பொறுத்த மட்டும் அந்த பிளேடு பக்கத்தில் கையே கொண்டு போக மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய கட்டு வாங்கியிருக்கேன். அதனாலேயே பார்த்திங்கன்னா அந்த விம் லிக்விடை போட்டு தண்ணியும் கொஞ்சம் பிடிச்சி நம்ம எப்படி மிக்ஸி வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம திரும்பவும்
அந்த சாப்பர்லேயே போட்டு நல்லா வந்து 2-3 தடவை நல்லா வந்துட்டு ஸ்பின் பண்ணி எடுத்தோன்னா அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். அந்த மாதிரி தான் வாஷ் பண்ணுறது. பட் இந்த மாதிரி நான்வெஜ் யூஸ் பண்ணுற அன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுவேன். இந்த மாதிரி 4 லேயர் உள்ள பிளேடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிட்டாச் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக. ஸோ நம்ம எல்லா பக்கமே நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா ஒரு சின்ன இடத்துல ஏதாவது இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அடுத்து உள்ளதில் வந்துட்டு அந்த ஸ்மெல்லு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம யூஸ் பண்ண பழைய லெமன் ஏதாச்சும் இருக்கும்ல, ஒரு அரை லெமன் அளவுக்கு புழிஞ்சிக்கலாம். லெமன் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வினிகர் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. இது கூடவே வந்துட்டு நம்ம வீம் லிக்விட் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அது வந்து நல்லா வந்து விளக்கி கொடுக்கும். அதுக்கப்புறமா இந்த கல்லுப்பு, இதில் வந்து மெயினாக வந்து சாப்பரு மிக்ஸி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டபுள் பர்பஸாக யூஸ் ஆகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று வந்துட்டு நல்லா அந்த பிளேடெல்லாம் நல்லா ஷார்பன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மல்டி பர்பஸ்க்காக இந்த கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி வந்து வச்சு இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு சாப்பரில் ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க அழகாக சூப்பராக கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த பழைய ஸ்மெல்லெல்லாம் எதுவுமே இல்லாமல் புதுசு மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துரும். பிளேடுமே பார்த்திங்கன்னா முன்னை விட இப்போ இன்னுமே நல்லா ஷார்ப்பாக வந்துட்டு வேலை செய்யும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் இந்த நுரையை தொட்டே வந்துட்டு நம்ம உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எக்காரணம் கொண்டு அந்த மோட்டர் போர்ஷன்லாம் நம்ம வந்து கை வைக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த கீழே உள்ள அந்த ப்ராசஸிங் பவுலில் மட்டும்தான் வந்துட்டு நம்ம இந்த இது வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்களேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சும்மா பளிச்சுன்னு ஜம்முன்னு இருக்கும். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் நல்லா புதுசு மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதை நம்ம ரெகுலராக பண்ணலைன்னா கூட ஒரு மாதத்துக்கு ஒருக்கவோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி நான்வெஜ்ஜெல்லாம் சமைக்கும் போதோ இந்த ஹேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதையுமே நல்லா தொடச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஆனால் நம்ம எதெல்லாம் வேணான்னு சொல்லி தூக்கி போடுறோமோ அதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம முன்ன காலத்தில் அம்மா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு இந்த கருவேப்பிலை குச்சியில் வந்துட்டு கொஞ்சம் துணியை வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஆயில் வந்து தோசைக்கல்ல தடவுறதுக்கு யூஸ் பண்ணுற பழக்கம். பட் இப்போ தான் வந்து நம்ம நிறையா வந்துட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சிலிக்கான் ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா வீட்டிலே செலவே இல்லாமல் சூப்பராக வந்துட்டு இந்த மாதிரி நேச்சுரல் ப்ரஷ் வந்து ரெடி பண்ணலாம். அந்த தேங்காவோட குடுமி வந்துட்டு அது என்ன ஷேப்பில் அந்த தேங்காயில் இருக்கோ அதே ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிடச்சிரும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. இதை நல்லா விரித்து விட்டுட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக ஸ்க்யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் உள்ள அந்த சின்ன சின்ன தூசி மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த நாரை வந்துட்டு அப்படியே வந்து நடுவில் நான் ஒரு சாப்ஸ்டிக் வச்சுக்கிட்டேன். நம்ம வந்துட்டு கருவேப்பிலை குச்சி இல்லைன்னா வேப்பங்குச்சி இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். சாப்ஸ்டிக் வச்சுட்டு இந்த மாதிரி அதே மாதிரி நூலை வச்சு நல்லா டைட்டாக அந்த இடத்துல செக்யூர் பண்ணிட்டோன்னா பார்க்கவே வந்து சூப்பராக ப்ரஷ்ஷு வீட்டிலே ரெடி ஆகிடும். இது நம்ம வீட்டில் தான் பண்ணோன்னு சொன்னால் டக்குன்னு நம்ம பசங்களே வந்துட்டு நம்ப மாட்டாங்க, ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இந்த ப்ரஷ்ஷு கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணோம்னா தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சோம்னா நல்லா சாஃப்டன் ஆகிரும். அதுக்கப்புறம் கூட ஒரு யூஸ் பண்ணாத கோம்பு வச்சு சீவி விட்டுட்டு சாஃப்ட் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ரீயூசபிளாகவும் பண்ணலாம். ஒன்ஸ் ரொம்ப வீணாக போயிடுச்சுன்னா த்ரோ பண்ணிவிட்டு புதுசாக கூட ட்ரை பண்ணலாம். இது எக்கோ ஃப்ரெண்ட்லியும் கூட, ஒன்றுமே வந்துட்டு வேஸ்ட் கிடையாது. எல்லாத்தோட ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையால் நம்மளே ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் வாங்குகிற தயிர் டப்பா, அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டெல்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வர்றப்ப இந்த மாதிரி நம்ம வந்து சூப்பராக அதை ரீயூஸ் பண்ண முடியும். நான் வந்து இன்றைக்கி ஒரு தயிர் டப்பா தான் எடுத்திருக்கேன். அதுக்கு அளவாக வந்துட்டு ஒரு ஸ்பூனும் பிளாஸ்டிக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த டப்பா எப்படி நம்ம த்ரோ தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த ஹேக்கு. இதில் வந்துட்டு ஒரு நைஃப் எடுத்துகிட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த லிட்டில் வந்து கரெக்டாக ஒரு தடவை மட்டும்தான் இன்சர்ட் பண்ணணும். நிறைய தடவை விட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா லூஸாக போயிடும். அதுக்கப்புறம் ஸ்பூன் வந்து கிரிப்பாக இருக்காது. ஸோ லைட்டாக வந்துட்டு ஒரு தடவை மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பூனை உள்பக்கமாக நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அழகாக வந்து உள்ள ஒரு திங்ஸை வந்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஸ்பூனை உள்ளே போட்டுட்டு ஈரக்கையெல்லாம் விட்டு எடுத்து அந்த பொருள் வந்து வீணா போகும். நான் இன்னைக்கு இந்த சபீனா தான் டாப் அப் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் கட் பண்ணுறப்ப அந்த டிப்பை மட்டும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி தனியாக தூக்கி போட்டுறக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வீசிடாமல் அப்படியே கட் பண்ணினா கூட நம்ம திரும்ப அந்த கவருக்குள்ளேயே வச்சுட்டு நம்ம த்ரோ பண்ணுறது தான் நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாகவே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இதை பார்க்குறவங்கள யாராச்சும் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம பாருங்கள், த்ரோ பண்ணுற ஒரு தயிர் டப்பாவில் சூப்பரான கண்டெய்னர் ஒன்று மேக் பண்ணிட்டோம்.
சப்பாத்திக்கெல்லாம் இப்போ மாவு பிணையிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சில டைமில் கொஞ்சம் முன்ன பின்ன எக்ஸஸாக போயிடும். இல்லை வந்துட்டு நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு முதல் நாளே மீல் ப்ரிப் மாதிரிலாம் பண்ணி வைப்போம். பிணைஞ்சு வச்சா காலையில் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டைமில் நெக்ஸ்ட் டே நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப அந்த சப்பாத்திக்கு மேலே ஒரு மாதிரி ட்ரைனஸ் இருக்கும். கூடவே ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி டார்க் கலரில் இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். மேலே வந்து மாவு நல்லா காஞ்சு போய் ஒரு மாதிரி கலர்லாம் மாறி ட்ரையாக இல்லாமல் அப்போ தான் மாவு பிணைஞ்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். லாஸ்ட் டைம் நான் ஒரு வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். டீ தூள் வந்து எனக்கு கலரே வரமாட்டேங்குது, நீங்கள் என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு நிறைய டீ தூள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அதில் ஒரு கமெண்ட் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. சிஸ்டர் நீங்கள் ஏன் வந்துட்டு கலர் வரணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, கலர் அதிகமாக வந்தாலே வந்துட்டு அதில் ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நார்மலாக ஓரளவு கலர் வந்துச்சுன்னா அதுவே வந்துட்டு பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி சுரீர்னு இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம எப்படி இந்த விஷயத்தை யோசிக்காமல் விட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான். யூஸ்வலாக வந்துட்டு கலர் வந்து இப்போல்லாம் எல்லாத்துலேயுமே காமனாக வந்துட்டு பயங்கரமாக இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதில் எனக்கு இது ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஸோ ஓரளவு கலர் வந்தாலே அது நல்ல டீ தூள் தான், ஓகே தான். பார்த்தீங்களா, இஞ்சி போட்டு தான் நம்ம டீ மோஸ்ட்லி நம்மளாம் நிறைய பேர் வந்துட்டு போடுவோம். அந்த மாதிரி டைமில் இப்போ இஞ்சியை நம்ம தட்டி போடுறப்ப பார்த்தீங்கன்னா சரியாக தட்ட மாட்டோம். அப்படியே தட்டினாலும் அந்த சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உரல்லே நிறைய ஒட்டிக்கிறோம். ஒரு மாதிரி அரைக்குறையாக வந்து நிறைய இஞ்சி வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணோம்னா உடம்புக்கும் அந்த அளவுக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம டீயெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இறக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி துருவி போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் இஞ்சி போட்டாலே பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் நல்லா சூப்பராக தூக்கலாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு இந்த நெஞ்சரிச்சல் இதெல்லாம் பெருசாக வராது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம டீ ஆற்றி எடுத்துக்க வேண்டியதான். இது ஒரு குட்டி டிப்பு தான். இந்த கப்பை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். இது நான் சொல்லி எங்கள் சொந்தத்திலே நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது இப்போ இல்லைங்க, இது ஒரு 7-8 வருஷமாகவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களுமே பக்கத்தில் உள்ள கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். தேங்காய் உடைக்கும் போது தேங்காவோட அந்த 3 போர்ஷனில் எந்த 2 போர்ஷன் பக்கம் பக்கமாக இருக்கோ அதுக்கு நடுவில் உள்ள கோட்டை பார்த்து அடித்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஓரளவுக்கு ஈவனாக உடைக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் அப்போல்லாம் ஃப்ரிட்ஜு கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் எங்கள் அம்மா இந்த ஹேக்கை யூஸ் பண்ணுவாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, தேங்காய்லாம் இப்போ வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா உடச்சோடனே ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும். அது இன்னும் ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் கல்லுப்பு வந்துட்டு இதில் வந்து அப்ளை பண்ணி வைப்பாங்க. அது மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு மாதிரி வலுவலுன்னு ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் அடுத்து ஒரு 2 நாளைக்கு வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எமர்ஜென்சி டைமுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா டைரெக்டாக நம்ம அந்த மாதிரி உரிச்சு எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா 1-2 பூண்டோ இஞ்சியோ வந்துட்டு ஒழுங்காக அரைப்படாமல் முழுசாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக பேஸ்ட் கிடைக்கும். இல்லைனா கையில் கூட கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இந்த குட்டி ஹேக்கை யூஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.